الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இந்த உலகத்தை நேர்வழி காட்டுவதற்காக வந்திருக்கின்ற அத்தனை நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள், ஷேகுமார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு ஏவி இருக்கின்றவைகளை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன், நல்ல உபதேசம் புரிகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து பல்லாயிரம் வருடங்களை கடந்து இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எங்களுக்கு நபியாக, ரசூலாக, ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக அனுப்பி சுமார் 1500 வருடங்களை அண்மித்த ஒரு காலப்பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த காலப்பகுதியில் கடைசி காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக எங்களுக்கு அனுப்பப்பட்டது என்பது கியாமத்தினால் அண்மித்து விட்டது என்பதற்கான மிகப்பெரிய சான்றாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய 2 கை விரல்களை ஒன்றாக சேர்த்து சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு: மறுமை நாளும் நானும் என்னுடைய இந்த 2 விரல்கள் எவ்வாறு நெருக்கமாக இருக்கிறதோ அதுபோல மிக நெருக்கமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதை வலியுறுத்தும் விதமாகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டினான்: இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர். மறுமை நெருங்கிவிட்டது, சந்திரன் 2ஆக பிளந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் யாரும் மறுக்க முடியாத 2 அத்தாட்சிகள் நடந்து முடிந்திருக்கின்றன. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதி நபியாக எங்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். இரண்டாவதாக சந்திரன் 2ஆக பிளந்து விட்டது. இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். சந்திரன் 2ஆக பிளந்ததை இன்றைய நவீன விஞ்ஞான உலகம் சந்திர மண்டலத்துக்கே சென்று அதை புகைப்படமாக கூட எங்களுக்கு காட்டிவிட்டது. இதற்கு பின்னரும் ஒருவர் அதை நம்பவில்லை என்றால் அதற்கு அல்லாஹ்வோ ரசூலோ ஈமான் உள்ளவர்களோ பொறுப்பேற்க முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதி நாள் நெருங்குகிற பொழுது என்னவெல்லாம் இடம்பெறும் என்பதை பற்றி எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அத்தாட்சிகளை எல்லாம் இன்று உலகம் பூராக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசிய ரீதியாக, சர்வதேச ரீதியாக
ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விடுவார்கள், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்பட்டு விடுவார்கள், தஜ்ஜால் புறப்பட்டு விடுவான் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த கால சூழலிலே இன்று நாம் பலஸ்தீனத்திலே நம்முடைய அன்பு சகோதரர்கள், இஸ்லாமிய உறவுகள் எங்களுடைய மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற அந்த புனித தலத்தை நாங்கள் மீளப் பெற வேண்டும் என்பதற்காகவும், முஸ்லிம் மக்கள் இழந்த பூமியை மீள அடைய வேண்டும் என்பதற்காகவும், இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் பலஸ்தீன மண்ணிலே இரத்தம் சிந்தி உயிர்களை துறந்து அவர்கள் உணவின்றி மருத்துவமின்றி மிக இக்கட்டான சூழ்நிலையில் போராடி கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இப்பொழுது நாம் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய சில அம்சங்களை மட்டும் இன்றைய ஜும்ஆவுடைய குறிப்பிட்ட நேரத்திற்குள் அறிந்து கொண்டால் அது எமக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற பள்ளி, அதனுடைய சிறப்பம்சம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இறைவன் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக 2 பள்ளிவாசல்களை அல்லாஹ் தஆலா நியமித்தான். ஒன்று கஅபத்துல்லா இருக்கின்ற அந்த பூமியும் பள்ளிவாசலும், இரண்டாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற பள்ளிவாசல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், உலகத்திலே சிறந்த இடம் எது நாயகமே? உலகத்திலே இறைவனை வணங்கப்படுவதற்காக படைக்கப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்ட முதல் இடம் எது நாயகமே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கஅபத்துல்லா என்று சொன்னார்கள், மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய. இரண்டாவது எது நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற பள்ளிவாசல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் மீண்டும் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த இரண்டுக்கும் இடையில் எத்தனை வருடங்கள் இடைவெளி இருக்கின்றது நாயகமே என்று கேட்டார்கள். சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஅபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் ஸ்தாபிக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பின்னர் மஸ்ஜிதுல் அக்ஸா ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதாரபூர்வமான நபிமொழியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 பள்ளிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிப்லா என்று வர்ணிக்கப்படுகிற அளவுக்கு அவைகளை புனிதமாக்கி வைத்தான். எல்லோரும் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுகிறார்கள். சென்ற பொழுது அங்கிருக்கின்ற யூத கிறிஸ்தவ மக்கள் பைத்துல் மக்திஸை நோக்கித்தான் அவர்களுடைய பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அந்த யூத கிறிஸ்தவ மக்களுடைய பெரும்பான்மை மதீனாவிலே இருந்த காரணத்தினால் சுமார் 18 மாதங்கள் மதீனாவிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தொழுகிறார்கள். ஒரு நாள் அசர் தொழுகையுடைய வேளை, நாம் எல்லாம் பராஅத்துடைய இரவு என்று சொல்கிறோம் அல்லவா? ஷஅபானுடைய மாதத்தில் பிறை 15ஆம் நாள் அசர் தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு ஆயத்தை இறக்கிறான். நாயகமே யா ரசூலல்லாஹ், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கின்ற நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன செய்யுங்கள், கஅபத்துல்லாவை நோக்கி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி மக்கமா நகரத்தை நோக்கி நீங்கள் உங்கள் முகத்தை திருப்புங்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று கிப்லா மாற்றப்படுகிறது. நாம் எல்லாம் ஷாபானுடைய மாதத்திலே பிறை 15ஆம் நாளிலே நிஸ்பு ஷாபான் அல்லது பராத் என்று சொல்கின்ற அந்த நாள் கிப்லா மாற்றப்பட்ட நாள். இதுதான் வரலாறு. அந்த நாளிலே கிப்லா மாற்றப்படுகிறது. அதற்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், நாயகமே யா ரசூலல்லாஹ், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் அடிக்கடி வானத்தை நோக்கி முன்னோக்குவதை நாங்கள் பார்க்கிறோம் நாயகமே யா ரசூலல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட கஅபத்துல்லா கிப்லாவாக அமைய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகிறார்கள். வானத்தை நோக்கி கையேந்துகிறார்கள், மனதிலே எண்ணுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய எண்ணத்தை நாம் அறிகிறோம், உங்கள் விருப்பத்தை நாம் உணர்கிறோம். எனவே கிப்லத்தன் தரலாஹா, நீங்கள் பொருந்திக் கொண்ட
கிபிலாவாகிய கஅபத்துல்லாவையே உங்களுக்கு நாங்கள் கிபிலாவாக ஆக்கிறோம் நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்கள் முகத்தை நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் நாயகமே என்று சொன்ன பொழுது கிபிலா மாற்றப்படுகிறது. இந்த இரண்டு பள்ளிவாசல்களுக்கும் ஒரு அழகான விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே உணர்த்துகின்றான். கஅபா இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிறதே, அந்த மஸ்ஜிதுல் ஹராம் இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது மக்கமா நகரத்திலே ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கே தெளிவான அத்தாட்சிகள் அந்த பள்ளியிலே இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன கஅபாவிலே, மக்காவிலே, மஸ்ஜிதுல் ஹராமிலே. அதில் ஒன்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தெளிவான அத்தாட்சி என்றால் 30 ஜுஸ் குர்ஆன் இருக்கிறது என்றோ அல்லாஹ் தான் இருக்கிறான் என்றோ பொருள் அல்ல. அல்லாஹ் இல்லாத இடம் இல்லை. தெளிவான அத்தாட்சி அல்லாஹ் என்றால் அல்லாஹ் தஆலா ஏறாவூரிலும் இருக்கிறான், கொழும்பிலும் இருக்கிறான், மக்காவிலும் இருக்கிறான். மக்காவில் மட்டும்தான் அல்லாஹ் இருக்கிறானா? அல்லாஹ் தானா தெளிவான அத்தாட்சி? தெளிவான அத்தாட்சி என்றால் இன்று குர்ஆன் ஹதீஸை மட்டும் என்றோ அல்ல அல்லாஹ் மட்டும் என்றோ சொல்லப்பட்டு விடுமோ? அல்லாஹ் அதற்கு தெளிவை சொல்கிறான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், மக்காவிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. என்ன தெரியுமா? மகாமு இப்ராஹிம், மகாமு இப்ராஹிம் என்கின்ற அந்த இடம், அந்த கல். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, நீங்கள் தொழுகின்ற தலமாக அந்த மகாமி இப்ராஹிம் என்கிற இடத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சி என்பது ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்பது மகாமி இப்ராஹிம். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபா மர்வா என்கிற மலை, இப்படியானவைகளை அல்லாஹ் தஆலா மக்காவிலே தன்னுடைய அடையாள சின்னங்களாக, அத்தாட்சிகளாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சரி, மக்காவிலே இதெல்லாம் இருக்கிறது, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அப்படி என்னதான் இருக்கிறது? அங்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்றால், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற, மஸ்ஜிதுல் ஹராம் என்கிற கஅபாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற பலஸ்தீனத்தில் இருக்கின்ற அந்த பள்ளிவாசலை நோக்கி அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இராவளி பயணம் அழைத்து சென்றான். மிஅராஜுக்கு போவதற்காக, மிஅராஜுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து சென்றான். அழைத்து சென்று அங்கிருந்துதான் அல்லாஹ் தஆலா விண்ணுலக யாத்திரை மிஅராஜை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்தான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். என்ன தெரியுமா? லினுரியஹு மின் ஆயாத்தினா. மக்காவுல, கஅபாவுல, ஹரத்துல, மஸ்ஜிதுல் ஹராம்ல மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அல்லாஹ் தஆலா அங்க தெளிவா சொல்றான். என்ன தெரியுமா? லினுரியஹு மின் ஆயாத்தினா, மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற அந்த இரண்டாவது பள்ளிவாசல், பூமியிலே இறைவன் வணங்கப்படுவதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசலாகிய மஸ்ஜிதுல் அக்ஸாவிலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காகத்தான் அங்கு நாங்கள் அழைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப மக்காவிலே, கஅபாவிலே, மஸ்ஜிதுல் ஹராமிலே அத்தாட்சிகள் இருப்பது போல பலஸ்தீனத்திலே, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே, பைத்துல் மக்திஸிலும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே நாங்கள் அவர்களை அழைத்தோம், அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே உரிமை கோருகிறான். ஆக இந்த பூமியிலே அத்தாட்சிகள் நிறைந்த இறையில்லங்கள், அல்லாஹ்வினால் முதல் முதலாக ஸ்தாபிக்கப்பட்ட இறையில்லங்கள் என்கின்ற சிறப்பை மஸ்ஜிதுல்
ஹராம் கஅபத்துல்லா மட்டுமல்ல, மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸ் பள்ளிவாசலும் பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கஅபத்துல்லா அமைந்திருக்கின்ற அந்த இடத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்ன அவ்வல பைத்தின் ஊயலின் நாசி லல்லதி பிபக்கத முபாரகா, மக்கமா நகரத்திலே இருக்கின்ற கஅபத்துல்லா தான் அல்லாஹ்வினுடைய முதலாவது இறை இல்லம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது பிபக்கத முபாரக்கன் என்று சொல்லுவான். முபாரக்கன் என்று சொன்னால் அருள் பாலிக்கப்பட்ட பரக்கத்து செய்யப்பட்ட தலம் என்று அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாவை, மஸ்ஜிதுல் ஹராமை, மக்கமா நகரத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அப்படி என்றால் மஸ்ஜிதுல் அக்ஸா மட்டும் என்ன குறைஞ்சதா? இல்ல, அதையும் அல்லாஹ் தஆலா சொன்னான். பாரக்னா ஹவுலஹு, மஸ்ஜிதுல் அக்ஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் மிஅராஜுக்கு அழைத்து சென்ற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறதே, அதுவும் பாரக்னா ஹவுலஹு, அதை சூழால் நாங்கள் நிறைவான பரக்கத்துக்களை செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக குத்பாவுடைய நேரம் என்பது சுருக்கமானது, நீண்ட நேரம் பேச முடியாது. இத்தோடு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைத்துக் கொள்கிறேன். மஸ்ஜிதுல் ஹராம், கஅபத்துல்லா, மக்கா எவ்வாறு சிறந்ததோ அதுபோல மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸும் முஸ்லிம்களுக்கு சிறந்த தலம். இரண்டும் ஒன்றுக்கொன்று குறைந்ததல்ல, ஆனால் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. இரண்டில் எது முந்தியது? கஅபத்துல்லா. எத்தனை ஆண்டுகள் முந்தியது? 40 ஆண்டுகள் முன்னர் கட்டப்பட்டது கஅபத்துல்லா. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கஅபத்துல்லாவை புனரமைத்த விடயத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பெயரை, அவர்களுடைய குடும்பத்தின் பெயரை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் புனரமைத்த விடயத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெளிவூட்டுகிறான். இதுவும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது, கஅபாவிலே தொழுகின்ற தொழுகை 1,00,000 மடங்கு நன்மைக்குரியது. நாங்கள் எங்களுடைய பிராந்தியத்திலோ அல்லது ஏனைய பிராந்தியங்களிலோ ஒரு பள்ளிவாசலில் தொழுதால் எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மை எவ்வளவோ அதை போல 1,00,000 மடங்கு நன்மை தரக்கூடியது மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், கஅபா இருக்கின்ற பள்ளிவாசல். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அப்படி 1,00,000 நன்மை கிடைக்குதா என்று கேட்டால் அப்படி இல்லை. அதற்கு அங்கே தொழுதால் 1000 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். இப்ப நாம நமது பள்ளிவாசலில் தொழுகிற ஒரு தொழுகைக்கு கிடைக்கின்ற நன்மையில் 1000 மடங்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே கிடைக்கும். இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த 2 தலங்கள். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுன் நபவியை எங்களுக்கு தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மஸ்ஜிதுன் நபவியை இந்த பூமியிலே சிறந்த 3வது தலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் சொன்னார்கள், லா துஷத்துர் ரிஹால் இல்லா இலா ஸலாஸதி மசாஜித. 3 பள்ளிவாசல்களுக்கு தான் இந்த உலகத்தில். ஒரு ஆள் சொல்றாரு, நம்மளுக்கு ஏறாவூர்ல இருக்கிற பள்ளியில தொழுகிறதை விட கொழும்புக்கு போயிட்டு தொழுகமண்டா 500 மடங்கு நன்மை கிடைக்கும் சொல்றாரு. அப்படி சொன்னா சரியாது, அப்படி சொல்ல முடியாது, அப்படி கிடையாது. தொழுகைக்கு நன்மை அதிகம் கிடைக்கும் என்று ஒரு மனிதன் பயணிப்பதாக இருந்தால் ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம் கஅபாவை நோக்கி செல்ல வேண்டும், மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி செல்ல வேண்டும். இல்லையா, நாங்கள் கட்டாயமாக மஸ்ஜிதுன் நபவியை நோக்கி செல்ல வேண்டும். இது 3க்கும் தான் அந்த சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸா யாருக்கு சொந்தம்? மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது இந்த உலகத்தில் பல இனங்கள் இருக்கிறார்கள். யூதர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அரபிகள் இருக்கிறார்கள். இது அல்லாத பல இனம் இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆனா எல்லாரும் ஒரு வாப்பாவுடைய மக்கள் தான். அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே சொல்லிவிட்டான். யா அய்யுஹன் நாஸ், ஏய் மனிதர்களே,
என்று விழிக்கிட்ட யூதனும் அதுல வர்றான், கிறிஸ்தவனும் வர்றான், முஸ்லிமும் வர்றான், எல்லா இன மக்களும் அதுல வர்றாங்க. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்க எல்லாருக்கும் ஒரு ரப் இருக்கான். எல்லாருக்கும் ஒரு ரப் இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. 2-3 ரப் இருக்க முடியுமா? அப்படி இருந்திருந்தால் இன்று இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் சண்டை ஏற்பட்டிருக்க மாட்டாது. அந்த 2-3 ரப்புக்கு தான் சண்டை ஏற்பட்டிருக்கிறது. அந்த ரப்பு ஒரு மிசைல் அங்கிருந்து அடிப்பார், இந்த ரப்பு ஒரு மிசைல இங்கிருந்து அடிப்பார். கடவுளையும் கெடுத்திருப்பான் மனிதன். பல கடவுள் இருந்திருக்குமாக இருந்தால், இல்லை இருந்திருக்குமாக இருந்தால் அமெரிக்கா ஒரு கடவுளுக்கு ஆயுதத்தை கொடுப்பான், இஸ்ரேல் இன்னொரு கடவுளுக்கு ஆயுதத்தை கொடுப்பான். அமெரிக்காட கடவுளுக்கும் இஸ்ரேலோட கடவுளுக்குமே ஃபைட் வந்திருக்கும். ஃபைட் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. எங்க வந்துச்சு? இது விளையாட்டான பேச்சா? யூதர்களுக்குள்ள, பனு இஸ்ரவேல்களுக்குள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் மீது மூசா நபியை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு பொறாம போட்டி. 2 பேருக்கு இடையில சண்டை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு செய்தி எங்களுக்கு சொல்கிறான். இந்த 2 பொய்யன்களும் வரலாற்றில் சொன்ன ஒரே ஒரு உண்மை. 2 பேரும் பொய்யன். 2 பேரும் பொய் சொல்றதுல 2 பேரும் ஏகமானதா சொன்ன ஒரு உண்மை இருக்கு. அதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நீங்கள் உலமாக்களத்திலே கேளுங்கள். காலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷைஇன் வகாலத்தின் நஸாரா லைஸத்தில் யஹூது அலா ஷைஇன். யூதர்கள் சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் உண்மையில் இல்லை என்று சொன்னார்கள். சரி, யூதர்கள் சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் சத்தியத்திலே இல்லை. கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் யூதர்கள் சத்தியத்திலே இல்லை. 2 பேரும் உலகத்தில் சொன்ன ஒரே ஒரு உண்மைதான். இவனும் உண்மையில் இல்லை, ஆதாரம் அவன். அவன் உண்மையில் இல்லை, ஆதாரம் இவன். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இது தவிர 2 பேரும் உலகத்திலேயே கிரிமினல் நம்பர் 1 பொய்யன். நீ சொன்ன நான் என்னடா தரத்துல குறைஞ்சவனா என்று அடுத்தவன் அதை விட பெரிய டுபா கூட விட்டுருவான். அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். யூதர்கள் சொன்னார்கள் உஸைர் இப்னுல்லாஹ், நபி உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். யாரு? யூதர்கள். யூதர்கள் சொன்னார்கள் உஸைர் இப்னுல்லாஹ், நபி உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிட்டாங்க. அல்லாஹ்க்கு மகன் இருக்குதா? இல்ல. அல்லாஹ்க்கு வாப்பாவும் இல்ல, மகனும் இல்ல, பேரனும் இல்ல, பேத்தியும் இல்ல, பொஞ்சாதியும் இல்ல, பிள்ளை குட்டியும் இல்ல. தானே இஸ்லாம்? லம் யலிது வலம் யூலத், அவனுக்கு ஒன்றுமே இல்லை. யூதர்கள் சொன்னார்கள் உஸைர் இப்னுல்லாஹ், நபி உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மகன் ஒன்று கிடைச்சா எங்களுக்கு இல்லையா அல்லாஹ்வுடைய மகன்? நாங்க சொல்லி காட்டோம் பாரு. ஈசா இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று கிறிஸ்தவன் தூக்கி போட்டான் கொண்டு. அப்ப எங்க வருது? நாம பலஸ்தீன் இஸ்ரேல் போற பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், யோசிச்சுட்டு இருக்கிறோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அங்க யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கடவுள்லயே ஃபைட். 2 பேருக்கும் ஒரு வேளை 2 கடவுள் இருந்திருந்தா, அதான் முன்னுக்கு சொன்னேன், 2 கடவுளுக்கும் அமெரிக்காக்காரன் கிறிஸ்தவ கடவுளுக்கு வெப்பனை கொடுத்திருப்பான், இஸ்ரேல்காரன் யூதர்களோட கடவுளுக்கு வெப்பனை கொடுத்திருப்பான். கடவுளுக்கு கடவுள் ஏவுகணை தாக்குதல் தான் நடந்திருக்கும். ஆனால் கடவுள் இல்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை. கடவுள் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. ஆக இன ரீதியாக இப்படி யூத கிறிஸ்தவர்களில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இதுல வேற யூத கிறிஸ்தவர்கள் ஆளுக்கொரு அல்லாஹ்வுடைய மகனை உண்டாக்கிதான், ஆளுக்கொரு அல்லாஹ்வுடைய மகன். யூதர்களுக்கு உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன், கிறிஸ்தவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். ஆனா 2 பேரும் சேர்ந்து மொத்தத்தை அடிச்சான் பாருங்க, ஒரு அடி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒத்துமையா போட்டான் ஒரு போடு. என்ன தெரியுமா? நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்க 50 பேரும் அல்லாஹ்வுடைய ஆம்பளை பிள்ளைகள்ட்டானோல், நாங்க 50 பேரும் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். இதெல்லாம் நான் சொல்ற ஒவ்வொரு செய்தியும் குர்ஆனுடைய வசனம். அரபியை ஓதி அதற்கு விளக்கம் சொல்லி நான் சொல்லுவேனாக இருந்தால் ஜுமாவுடைய நேரம் இடம் கொடுக்காது உங்களுக்கு இந்த செய்திகளை பதிவு செய்வது. 2 பேரும் சேர்ந்து போட்டா ஒரு போடு. நஹ்னு அப்னாஉல்லாஹ், ஹாஃபில்கள் இருப்பீங்க, குர்ஆன்ல பாருங்க, நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்க அல்லாஹ்வுடைய ஆம்பளை பிள்ளைகள் என்றுட்டான். சரி, அல்லாஹ்க்கு ஆம்பளை பிள்ளை இருந்தா அல்லாஹ்க்கு பொம்பளை பிள்ளை வேணுமா வேணாதா?
தூக்கி போட்டார்கள். நாங்கெல்லாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாட ஆம்பளை பிள்ளைகள், மலக்குகள் எல்லாம் அல்லாட பொம்பளை பிள்ளைகள் என்று விட்டாங்க. இது எப்படி இருக்குது? இப்படி அவன் சுய இஷ்டத்துக்கு மனோ இச்சையின் படிக்கு இஸ்லாத்தையும் அல்லாவையும் பள்ளிவாசல்களையும் இப்படியாக பேசக்கூடியவர்கள் தான் யூத கிறிஸ்தவர்கள். இந்த விஷயத்தை ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். 2 பேருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய உம்மத் என்று வந்து விட்டால் 2 பேரும் கூட்டு சேர்ந்துருவான். உலகத்தில் எத்தனையோ யுத்தம் நடக்குது, எத்தனையோ லட்சம் மக்கள் அழிஞ்சாங்க. சிரியாவில் அழிந்தார்கள், யமனில் அழிந்தார்கள், ஈராக்கில் அழிந்தார்கள், லிபியாவிலே அழிந்தார்கள். இன்று இருக்கின்ற வல்லரசுகள் அல்லது அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் அங்கெல்லாம் கதறி அடித்துக் கொண்டு பதறி ஓடவில்லை. ஆனால் இஸ்ரேல்ல கொஞ்சம் பேருக்கு பிரச்சனையாம் என்று கேள்விப்பட்ட உடனே எத்தனை பேர் பாயிறான். இதுதான் நாம 1000 பிரச்சனை இருந்தாலும் முஸ்லிம் என்று வந்துட்டேன்னு சொன்னா, அதுலயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் என்று வந்துட்டா அவர் 2 பேரும் கைகோர்த்து விடுவார்கள். 2 பேரும் ஒன்றிணைந்து அத்துணை பேரும் சேர்ந்து நம் சமுதாயத்தை ஒழித்து கட்டுவார்கள். இன்று சிலர் பலஸ்தீனத்திலே நடக்கின்ற பிரச்சனை பலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனையாக பார்க்கிறார்கள். உண்மை அதுவல்ல. பலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் தான் பிரச்சனையா? அப்படி என்றால் இஸ்லாம் யூதர்களை என்ன சொல்கிறது? அல்லாஹ் தஆலா யூத கிறிஸ்தவர்களுடைய குணங்களை குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூமின்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் உங்களுடைய பாதுகாவலர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக, நண்பர்களாக ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். சொல்லிட்டு பின்னுக்கு சொல்றான், அவன் 2 பேரும் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? பஅலுஹும் அவுலியாஉ பஅல். இக்கட்டான கட்டம் வந்தா அவங்க 2 பேரும் ஆளுக்கால் பொறுப்பாளர்களாக, உதவியாளர்களாக, காவலாளிகளாக மாறிவிடுவார்கள். இஸ்ரேல பிரச்சனை, அமெரிக்கா கப்பலை கொண்டு போய் நித்தாட்டி வச்சிருக்குது. பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண உடனே. ஆனா இதுவரைக்கும் காசாவில் உள்ள மக்களுக்கு சொட்டு தண்ணி இல்லை, மருந்து இல்லை, உணவு இல்லை, மின்சாரம் இல்லை, அடிப்படை வசதி எதுவும் இல்லை. ஆனா இஸ்ரேலுக்கு காவலா என்ன செய்யறான்? போர்க்கப்பலை கொண்டு வந்து அமெரிக்கா நித்தாட்டுது, விமானங்களை நித்தாட்டுது, குண்டுகளை கொடுக்குது, 2000 படை அனுப்புறதுக்கு தயார்படுத்துது. ஆனா முஸ்லீம்களுக்கு ஒன்றும் இல்லை. முஸ்லிம் நாடுகளுடைய துரதிஷ்டவசம் இன்று இருக்கின்றவர்கள் அரபுலக தலைவர்களே தவிர இமாம்கள் அல்ல, ஹலீஃபாக்கள் அல்ல. அப்படியா? ஹலீஃபாக்களா? என்னுடைய சமுதாயம் நிம்மதியாக வீட்டில் உறங்குகின்ற வசதி வருகின்ற வரை இந்த ஹலீஃபாவாகிய உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய நான் வீட்டுக்குள் உறங்க மாட்டேன் என்று மரத்துக்கு கீழே மரத்தினுடைய வேரின் மீது தலையை வைத்து உறங்கிய உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே? இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியாவுடைய தலைவர் எங்கே? ஏனைய நாடுகளுடைய தலைவர்கள் எங்கே? யோசித்து பாருங்கள். நீங்க ஆயுதம் கொடுக்க தேவையில்லை. அந்த மக்களுக்கு அங்கே நடப்பது என்ன? இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்குமான போர். ஏன் அப்படி அவர்கள் யூதர்கள் நம் மீது காழ்ப்புணர்வு கொண்டார்கள்? கிட்டத்தட்ட வரலாறில் பதியப்பட்ட பிரகாரம், டாக்குமெண்ட்லி, அதாவது தகவல்கள் இருக்கின்ற ஆவணப்படுத்தப்பட்ட தகவல்களின் படி கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 4000 வருடங்கள் இந்த யூதர்களுக்கு சீரழிவு ஏற்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அவன் ஃபர்ஸ்டுக்கு நல்ல பாம்பா வருவான், அதுக்கு பிறகு நாசமாக்கி போட்டுருவான். இதை நாம சொல்லல. ஹிட்லர் யார்? யூதர்களுக்கு எதிரான ஒருவர் ஹிட்லர், கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர், இந்த உலகத்திலே மிக கொடூரமான ஒரு தலைவர் என்று வர்ணிக்கப்படுகின்றவர். அவர் பிரான்சிலே 90% யூதர்களை ஒரு கிறிஸ்தவ தலைவர் கொன்று குவித்தார். இவன் ஒரு காலத்திலேயே சரிப்பட்டு வர மாட்டான். இவன் மற்றவர்களை அடிமைப்படுத்தி வாழுகிற கொள்கையும் குணமும் கொண்டவன் என்று அவர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? குர்ஆன்ல ஒரு செய்தி இருந்தா மறுப்பாங்க, ஹதீஸ்ல இருந்தா மறுப்பாக, வரலாறுகள்ல இருந்தா மறுக்க முடியுமா? அது அவங்களோட வரலாற்றில் இருந்தா மறுக்க முடியுமா? நீங்கள் பாருங்கள். இதையெல்லாம் விரிவாக இதுக்கு தனியாக மகாநாடு போட்டு பேச வேண்டிய தலைப்பு. யூதர்கள் உலக வரலாற்றிலே எந்த நாடும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அந்த அளவுக்கு கொடியவர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா?
கடும் காசு இருக்கும், கடும் புத்தி இருக்கும், கடும் பலம் இருக்கும். அதை வைத்து இந்த உலகத்தில் வாழ தகுதியானவர்கள் நாங்கள் மட்டும்தான் என்ற மமதை கொண்டவர்கள் தான் யூதர்கள். அதனால மற்றவர்களை அடிமைப்படுத்தி வாழ்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. அங்க பார்க்கறாங்க, மதீனாவுல ஒரு நல்ல காரியத்தை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க இருந்த யூதர்களை பார்த்தாங்க. அங்குள்ள யூதர்கள் இந்த முஹர்ரம் மாசம் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னடா நல்ல காரியம் ஒன்று செய்கிறானே யூதர்கள் கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இது எங்கட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்து ஃபிர்அவுனை அல்லாஹு தஆலா கடலில் மூழ்கடித்த நாள், அதுக்கு நன்றிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச நோன்பை நாங்களும் பிடிக்கிறோம் என்று சொன்னார்கள். நல்ல காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் தோழர்களே, இது நல்ல காரியம். நஹனு அஹக்கு பி மூசா மின்கும், இந்த யூதர்களாகிய உங்களை விட மூசா நபிக்கு அந்த நோன்பை பிடிச்சு பின்பற்ற வேண்டியதுல நாங்க தான் தகுதியானாக்கள். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை கரெக்டா பின்பற்றார்கள் முஸ்லிம்கள் தான், நீங்க இல்ல. எனவே அந்த நோன்பை நீங்கள் நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோற்றார்கள். சஹாபாக்களை நோற்க சொன்னார்கள். நல்ல காரியமா இல்லையா? அதே நேரத்தில் அந்த யூதர்கள் இன்னொரு வேலை செய்தார்கள். மதீனாவில் உள்ள நல்ல மக்களை யூதர்களும் கிறிஸ்தவர்களும், குறிப்பாக யூதர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். உங்களுக்கு காசு தேவையா? அவங்க கடனுக்கு தருவாங்க. ஆனா அவங்க சொல்றபடி நீங்க வட்டியும் முதலுமா லாபம் கொடுக்கணும். அவங்க சொல்றபடிதான் உங்களோட வியாபாரங்களை செய்யணும். அவங்க சொல்றபடிதான் உங்களுடைய விளைச்சல்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். அடிமை வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு போய் பார்த்தாங்க. அங்கிருந்த கூட்டத்தார்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த அடிமை வாழ்க்கை உங்களுக்கு சரி வரா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த யூத கிறிஸ்தவர்களின் அடிமை விலங்கை உடைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்கள் கடும் கோபம், ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு கோபம். இந்த உலகத்தில் அதி கூடிய நபிமார்கள் வந்ததெல்லாம் யூத குலத்தில் தான், கிறிஸ்தவர்கள் தான், பனு இஸ்ரவேலர்களில் தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்காக அவங்க தரமான நாட்கள் ஆண்டு பார்த்தா கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், ஒரு கட்டத்திலே சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்ன பொழுது ஒரு சஹாபி கேட்டார்கள், நாயகமே யா ரசூலுல்லாஹ் குல்ல ஆம், ஒவ்வொரு வருஷமா நாயகமே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அந்த கேள்வி கேட்டால்? ஹஜ்ஜு கடமை என்று நான் சொன்னேன், ஒவ்வொரு வருஷமும் கேட்ட சஹாபி யாரு? அந்த சஹாபி பயந்து கொண்டே நான் தான் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, உங்களுக்கு முன்னிருந்த பனு இஸ்ரவேலர்கள் 2 காரணங்களால என்ன செஞ்சாங்க? அழிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். ஒன்றோ, இந்த உலகத்துக்கு ஆக கூடுதலான நபிமார்கள் வந்தது அந்த யூத சமுதாயத்துக்கு தான். பனு இஸ்ரவேலர்கள் தான் அதி கூடிய நபிமார்கள் வந்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க? நபிமார்களை கொலை செய்தார்கள். பனு இஸ்ரவேலர்கள் 2 விஷயம் செய்வாங்க. இதே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட, பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை அந்த ஆட்கள் 2 வேலை செஞ்சான். ஒன்று, அவர்களை கொலை செய்தார்கள். அறுவாசி நபிமார்களை கொலை செஞ்சு முடிச்சிட்டான். அவர்கள் நான் நபி என்று சொல்லக்கிட்டே கழுத்து பறந்துடும், கொலை செஞ்சு போட்டுவார்கள். அப்படி இல்லையா, அந்த நபிமார்களை பொய்ப்பிக்கின்றவர்களாக இருந்தார்கள். அந்த நபிமார்களை பொய்யனாக்கிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தண்டனை அனுபவிச்சாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னிருந்த பனு இஸ்ரவேலர்கள் 2 குற்றங்களுக்காக அழிக்கப்பட்டார்கள். ஒன்றோ நபிமார்களை கொலை செய்த குற்றத்திற்காக, இரண்டாவது அதிகமான கேள்வி கேட்கிறதுக்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நபிமார்களை கொலை செஞ்சதுக்கு இதுக்கப்புறம் நபிமாரை கொலை செய்யறதுக்கு இல்லை. ஆனா அதே யூத குவாலிட்டியில நம்மட கொஞ்சம் பேர் இருக்கான். இஸ்லாத்துல ஒன்று இருக்கும், பாரம்பரியமா ஒரு மார்க்கத்தில் நம்ம பின்பற்றி வந்திருப்போம், நல்ல காரியம் மட்டும் செஞ்சுட்டு இருப்போம், அல்லது நம்மளோட ஊருக்கு தேவையான நல்ல காரியங்கள் நம்ம உருவாக்கி இருப்போம். உடனே அதுல அன்றைய பனு இஸ்ரவேலர்களை போலவே 1000 இடக்குமுடக்கான கேள்விகளை கேட்டு அதே யூத குவாலிட்டியில, அதே இஸ்ரவேல் கொள்கையில இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள பலர் உருவாகிவிட்டார்கள். இதுதான் அந்த பனு இஸ்ரவேலருடைய குணம். இதையெல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக இன்று பலஸ்தீனத்திலே அந்த மக்கள் ஜெர்மனியிலிருந்து, பிரான்சிலிருந்து விரட்டப்பட்ட 10% யூதர்கள்
கட்டங்கட்டமா எங்களுக்கு அனாதை அறிக்கமண்டு ஒரு கட்ட கலிசனோட காலில் செருப்பு இல்லாம கிழிஞ்ச சட்டையோட பெனியனோட சட்டை இல்லாம அல்லது எலும்பும் தோலுமாக வந்தவர்களுக்கு முஸ்லீம்கள் தங்களுடைய நல்ல பண்பை காட்டினார்கள், இடம் கொடுத்தார்கள், உணவளித்தார்கள், ஆதரவளித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். இன்று நீ நாட்டை விட்டு வெளியில போ, இது எங்கட பூமி, 4000 வருஷத்துக்கு முந்தி எங்கட உறுதி இருக்கு என்று சொல்லி ஏதோ ஒரு கதையை சொல்லுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்திலே யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் என்கின்ற எல்லை கிடையாது. நீ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மொழிந்து விட்டால் யூதனாக இருந்தாலும் என் சகோதரன், கிறிஸ்தவனாக இருந்தாலும் என் சகோதரன், தமிழா பௌத்தமா எதுவா எங்கள் சகோதரர்கள். இதைத்தான் இஸ்லாம் கற்பித்தது. அதற்காக ஒட்டுமொத்த யூதர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றம் சாட்டுகிறார்களா, வெறுத்தார்களா? இல்லை. 3 செய்திகளை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுகிறார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 4 நபர்கள் சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சேர்த்து மொத்தம் 5 பேர். அந்த 4 நபர் இருக்கிறாங்களே, அந்த 4 நபர்களில் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வழிகாட்டுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சென்றவர் ஒரு யூத மனிதர், ஒரு யஹூதி, ஒரு யூத மனிதர். அவர் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் நாயகத்துக்கு நம்பிக்கை விசுவாசமாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை நம்பவில்லையா, நல்லவர்களை நம்பினார்கள், வழிகாட்டியாக அழைத்து சென்றார்கள். இது வரலாறு. இரண்டாவதாக ஹைபர் யுத்தம். ஹைபர் யுத்தம் யூதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இடம்பெற்ற யுத்தம். ஹைபர் கோட்டை என்பது யூத மன்னர்களின் கோட்டை மதீனாவிலே. அந்த கோட்டை சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் வெற்றி கொள்ளப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைபர் யுத்தத்திற்கு முதல் நாள் படையனுப்பினார்கள், யாரும் வெல்ல முடியவில்லை. 2ஆம் நாள் படையனுப்பினார்கள், யாராலும் வெல்ல முடியவில்லை. 3ஆம் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய நாள் நான் ஒருவருடைய கையிலே கொடியை கொடுத்து அனுப்புவேன், அவருடைய கரத்திலே ஹைபர் வெற்றி கொள்ளப்படும். அந்த நபர் யார்? நீண்ட வரலாறு. சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியை கொடுத்தார்கள். யூத கோட்டை ஹைபர் கோட்டை நோக்கி படை நகர்கிறது, கொடி பறக்கிறது, மறுபுறத்திலே கோட்டையும் பறக்கின்றது. வீர அலியார், அல்லாஹ்வின் சிங்கம் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கோட்டையின் கதவை 70 நபர்களின் கரங்கள் கொண்டு தூக்க வேண்டிய கதவை தன் ஒற்றை கரத்தினால் கிறுக்கி விளையாடிய, பந்தம் போல் கிறுக்கி விளையாடிய, பந்தாடிய மாவீர, அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹைபர் கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டது. ஹைபர் யுத்தம் வெற்றி வாகை சூடினார்கள். கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள். கைதிகளை அழைத்து வருகிறார்கள். அவ்வாறு வருகின்ற கைதிகளுக்குள் பெண்களுக்குள் சந்திரனை போல் பளபளக்கக்கூடிய வெளிச்சமான பிரகாசமுடைய ஒரு பெண்மணி, அந்த 50 யூதர்களுக்குள்ள ஒரு பெண்மணி கைதியா பிடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்மணியை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கைதியா கூட்டிக்கிட்டு வர்றாங்க. வந்து கொடுத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்துவிட்டு, ஏம்மா நீங்க இந்த யுத்தத்துக்கு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி யோசிக்கிறார், என்ன பார்த்து இப்படி கேட்கிறாரு இந்த நபி, இவர்களுக்கு எதிராக நம்ம யுத்தத்துக்கு வந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுகேள்வி கேட்டார்கள், நீங்கள் 2 நபிமார்களுடைய பேத்தி அல்லவா? 2 நபிமார்களுடைய பேரப்புள்ளியாக இருந்து கொண்டு இந்த யுத்தத்துக்கு ஏனம்மா நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள்தான் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எந்த நபி? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருடைய வம்சத்திலே வந்த பேரப்புள்ளை. அவர்கள் யூத வம்சம் தானே, அதனால் யுத்தத்துக்கு வந்தார்கள். கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டார்கள். நீங்கள் மூசா நபி, ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் 2 பேருடைய பேத்தி அல்லவா, ஏன் இப்படி வந்தீங்க என்று கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கேட்டதை அவதானித்த சஃபியா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற பொழுது கைதியாக வந்தார்கள். ஷஹாதத்தை சொன்னார்கள், கலிமாவை சொன்னார்கள், முஸ்லிமாகி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை திருமணம் முடிக்கவும் விருப்பப்பட்டு அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு நாயகத்தின் மனைவியானார்கள் சஃபியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
மனைவிமார்கள் 11 பேர், எல்லோரும் அரபு குலத்து பெண்கள். ஆனால் சஃபியா நாயகி மட்டும் யூத குலத்து பெண். எல்லா மனைவிகளுக்கும் 400 திர்ஹங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகர் கொடுத்தார்கள். சஃபியா நாயகிக்கு மட்டும் 500 திர்ஹங்களை மகராக கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர் என்பதற்காக நீ யூத பெண்மணி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணித்தார்களா? இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒரு பெண்ணாக ஒரு யூத பெண்மணி இருந்தார்கள் என்றால் அன்னை சஃபியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒரு கட்டத்திலே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இன்னும் சிலரும் சேர்ந்து சஃபியா நாயகிக்கு விளையாட்டாக ஒன்று சொன்னார்கள். நாங்கள்லாம் அரபு குலத்து பெண்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், நீங்க மட்டும் யூத குலத்து பெண் என்று ஒரு விளையாட்டாக பகடியாக கொஞ்சம் பேசினார்கள். அது சஃபியா நாயகி அவர்களுக்கு கவலை ஏற்படுத்தி விட்டது. அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே வந்தார்கள். என்ன சஃபியா நாயகி அவர்களை அழுகிறீர்கள்? நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவிமார் எல்லாரும் அரபு குல பெண்கள், நான் மட்டும் யூத பெண், இன்னைக்கு அது ஒரு குறையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி சொன்னார்களுக்கு நீங்க சொல்லிருக்க வேணாமா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நபி தான் சொந்தம், எனக்கு 3 நபி சொந்தம் என்று நீங்க சொல்லிருக்கலாமே. உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 அரபு குல பெண்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் சொந்தம். ஆனால் சஃபியா நாயகிக்கு மூசா நபி, ஹாரூன் நபி மூத்தப்பா இல்லையா? அப்ப 3 நபிக்கு சொந்தக்காரி நான் என்று நீங்க அதை ஒரு பெருமிதமா சொல்லிருக்கலாமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசுவாசப்படுத்தியதான வரலாறுகள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வேலைகளுக்கென்று ஒரு இளைஞரை நியமித்தார்கள் பணிவிடைகளுக்காக. அந்த இளைஞர் ஒரு யூத இளைஞர். யூதர்களை மொத்தமா வெறுக்கணும் என்று சொல்லி இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத இளைஞரை, அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, தன்னுடைய ஊழியத்திற்காக பணிவிடைகளுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்திருந்தார்கள். ஒரு நாள் அவருக்கு சுகம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க சென்றார்கள். நோய் விசாரிக்க சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவர் இளைஞர் அவரை பார்த்து, நீ இஸ்லாத்தை தழுவலாமே, என்னை ஏற்றுக்கொள்ளலாமே என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். அப்ப அந்த சுகம் இல்லாமல் இருந்த அந்த இளைஞர் தன்னுடைய பாப்பாவும் இருக்கிறார், பாப்பாட பக்கம் அப்படியே பார்க்கிறார். பாப்பா யூதர் இல்லையா, விரும்புவாரா? பாப்பாவும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி அனுமதி கொடுத்தார். உடனே அந்த யூத இளைஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி ஆகிவிட்டார். ஆக மொத்தத்தில் நான் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், யூதர்கள் என்கின்ற ஒட்டுமொத்தம் என்று பார்க்கின்ற பொழுது மிக கொடியவர்கள், மிக கெட்டவர்கள். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் யாரு பரவாயில்ல என்று சொன்னா நசாராக்கள் பரவாயில்ல. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யூதர்கள் மிக மோசமானவர்கள், நசாராக்கள் மோசமானார்கள் தான். ஆனா நசாராக்கள் யூதர்களை விட ஓரளவு பரவாயில்ல. ஏனென்றால் அவர்களில் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள், மார்க்கத்தை சமயத்தை பற்றி அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். மேலும் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய பாதிரிகள் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால அந்த யூதர்களை விட கிறிஸ்தவர்கள் பரவாயில்லை. ஆனா 2 பேரும் ஆபத்தான ஆட்கள் தான் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, பலஸ்தீனத்திலே இடம்பெறுகின்ற இந்த கொடூர யுத்தம் கொடிய யூதர்களினால் அரங்கேற்றப்படுகின்றது. 1947-48 ஆண்டுக்கு முன்னால் பொட்டி பாம்பாய் இருந்தவர்கள் இப்பொழுது புடையன் பாம்பாக மாறிவிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் அந்த மக்களுக்காக நமது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு மற்றும் உண்டான இன நல்லுறவை கருத்தில் கொண்டு இஸ்லாமிய வரையறைக்குள்ளும் நாட்டினுடைய சட்டதிட்டங்கள் பாதுகாப்பின் வரையறைக்குள்ளும் அந்த மக்களுக்கு நம்மால் முடியுமான ஆதரவையும் இஸ்ரேலிய கொடிய மிருகங்களுக்கு எதிரான எதிர்ப்புகளையும் நாம் அனைவரும் கட்டாயம் வெளிப்படுத்த வேண்டும். அதில் மிகப்பெரிய ஆயுதம் நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. குறைந்தபட்சம் எங்கள் கரங்களை ஏந்தி அந்த பலஸ்தீனிய மக்களுக்காக நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாகவாவது நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹுத்பாவின் மூலமாக உங்களுக்கு தாழ்மையாக வேண்டுகோள் விடுத்து உங்களிடத்திலே எதிர்பார்த்து இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக அந்த மக்கள் யூத மதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர்களை மாற்ற முடியும். யூதத்துக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை, கிறிஸ்தவ மதத்துக்கு சென்று விட்டால் கூட கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்ரேல் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்.
ஆனால் ஈமானை பாருங்கள். ஒரு சின்ன பொடியன் தம்பி மௌத்தாயிட்டான், சக்கராத் ஹால், குண்டு அடிபட்டு தம்பி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். 9 வயது மதிக்கத்தக்க ஒரு அண்ணன், ஒரு சகோதரன் பக்கத்தில் போய் நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கொடுக்குறான். அந்த பொடியன் மெதுவா சொல்றான். அதுக்கு இந்த நாணக்காரன் சொல்றான், சத்தமா சொல்லு, நீ சத்தமா சொல்லு, சத்தத்தை உசத்தி சொல். உயிர் போற கட்டத்தில் ஒரு 9 வயது சிறுவன் தன்னுடைய 5 வயது அல்லது 6 வயது தம்பிக்கு அந்த விமான தாக்குதல்ல கலிமாவை சொல்லி கொடுக்கிற கொடூரமான காட்சி. இதுவரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் பேசினோம், வரலாற்று பேசினோம், அதெல்லாம் இஸ்லாம் இருக்கட்டும். நிதர்சனத்தை பாருங்கள். இன்னொரு பிள்ளை, ஒரு சிறு குழந்தை, நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் 1 வயதுக்குட்பட்ட குழந்தை, அந்த பிள்ளை குண்டிலே சிதற சின்ன பின்னமாகி ஒரு பொலித்தீன் பேக்கிலே அந்த பிள்ளையை ஏதோ ஒரு குப்பையை போடுவது போல தூக்கி காட்டிவிட்டு கண்ணீர் வடித்து ஒரு பையிலே போட்டுக்கொண்டு போகின்ற அவலத்தை பார்க்கிறோம். 3000 சொச்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு மருத்துவமனை அடிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இல்லை, அது அவர்கள் தான் செய்தது என்று இஸ்ரேல் எப்பயாவது வாழ்க்கையில உண்மை சொல்லியிருக்கானா? வாழ்க்கையிலே உண்மை சொல்லாத ஒருத்தன் அன்னைக்கு மட்டும் கரெக்டா உண்மை சொல்லுவானா? அது ஹமாஸ் தான் அடிச்சது என்று சொன்னார்கள். பிறகு ஆதாரபூர்வமாக அல் ஜசீரா என்கிற ஊடக நிறுவனம் அது இஸ்ரேலுடைய விமான தாக்குதல் தான் என்பதை இன்று நிரூபித்து பொய்யன் இஸ்ரேலுடைய தலைவன் இன்று பொய்யனாக அவமானப்பட்டு வெட்கி தலை குனிந்திருக்கிறான். ஆனால் அவன் ரோஷம் பிறந்த சமுதாயத்தை சார்ந்தவன், அது அவனுக்கு பொருட்டல்ல. மற்றொருவன் அமெரிக்காவின் தலைவன். முஸ்லிம் மக்கள் அல்லது ஹமாஸ் போராளிகள் சிறுவர்களுடைய கழுத்தை அறுத்ததாக ஒரு உலகத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு நாட்டின் தலைவன் வெகுளித்தனமான ஒரு அறிக்கையை விட்டான். அதை உடனடியாக வெள்ளை மாளிகை சொல்கிறது, அப்படி ஒரு வீடியோவை அவர் பார்க்கவே இல்லை என்று சொல்கிறது. அவன் அங்க வெட்கி தலைகுனிஞ்சி அல்லாஹு தஆலா இப்படியான அட்டூழியக்காரர்களை முகம் குப்புற உளுத்தாட்டுகின்றான். பெண்கள், குழந்தைகள், வயோதிபர்கள் அங்கே மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் போருக்கென்று படைக்கப்பட்டவர்கள். புனித பூமியில் இரத்தம் தோய்ந்த அந்த மண் எப்படிப்பட்ட மண்? நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள் பலஸ்தீன் நமக்கு தேவையான நினைக்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பலஸ்தீன மண் இருக்கிறதே அதுதான் நம் அனைவருடைய மஹ்ஷரும் மன்ஷரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பொது வழியிலே எல்லாரையும் ஒன்று சேர்ப்பானே, அது பலஸ்தீன பூமிதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த இரத்தம் தோய்ந்த மண், இனத்தை விடுங்கள், யூதனா கிறிஸ்தவனா என்பதை விடுங்கள். பலஸ்தீன், மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸ் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்றவர்களுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ்வே திருக்குர்ஆனிலே சொன்ன பிறகு யூத கிறிஸ்தவ இணை கற்பிப்பாளர்கள் நம் சமுதாயத்தை கொன்று குவிப்பதை ஒரு காலத்திலும் நாங்கள் அங்கீகரிக்க முடியாது. அதற்காக இஸ்லாமிய வரம்பையும் மீறாதீர்கள், இலங்கை நாட்டின் வரம்பையும் மீறாதீர்கள். பிரார்த்தனைகள் செய்யுங்கள், அந்த மக்களுக்கான ஆதரவு குரலை கொடுங்கள், உங்கள் பதிவுகளை இடுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், நோன்பு பிடியுங்கள், துஆ கேளுங்கள். அந்த மக்களுக்காக பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டினால் கேளுங்கள். அபாபில் கூட்டமே, பறவைகளே, இஸ்ரேலை நோக்கி மீண்டும் ஒரு முறை வாருங்கள் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். பத்ர் சஹாபாக்களுக்கு களமிறங்கிய மலக்குகளே, இஸ்ரேலுக்கு மீண்டும் ஒரு தடவை வாருங்கள். இந்த பலஸ்தீன மக்களை பாருங்கள், அந்த இரத்தத்தை, அந்த உயிர்களை, அந்த உடைமைகளை, அந்த மக்களை பாதுகாத்து தாருங்கள் என்று அந்த பெரும் வீரர்களை கொண்டு கேளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பலஸ்தீன மக்களை பாதுகாப்பானாக, அவர்களின் உயிர்களை பாதுகாப்பானாக, அவர்களின் உடைமைகளை பாதுகாப்பானாக. யூத கிறிஸ்தவ தீய சக்திகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உள்ளங்களை திருத்தி நேர்வழி காட்டுவானாக. அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே நேர்வழியற்ற காட்டு மிராண்டிகளாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில் யா அல்லாஹ் ஆது சமூது கூட்டத்தாரை, ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரை, நம்ரூதுடைய கூட்டத்தாரை அழித்தது போல இவர்களுடைய கூட்டத்தார்களை அழித்து விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய வீர தியாகிகள், சத்திய சஹாபாக்கள், பத்ர் போராளிகள், அந்த சுஹதாக்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ்.
பத்ர் சஹாபாக்களாக களம் கண்ட மலக்குகளின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். உனது பலமான படைகளின் பட்டாளங்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். கண்களுக்கு தெரியாத உன்னுடைய படை பட்டாளங்களின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய கருணையை பலஸ்தீன மக்களுக்கு கொடுப்பாயாக. அவர்களின் பலங்களை பலஸ்தீன மக்களுக்கு கொடுப்பாயாக. உன்னுடைய உதவியை பலஸ்தீன மக்களுக்கு கொடுப்பாயாக. அவர்களை பாதுகாத்து எதிரிகளுக்கு பாடம் புகட்டுவாயாக. ரப்பே ரஹ்மானே, தேசத்தால் தூரமானவர்கள், இனத்தால் தூரமானவர்கள், ஆனால் மார்க்கத்தினால் அல்லாஹ் ரசூல் என்கின்ற கொடியின் கீழே ஒற்றுமைப்பட்ட எங்கள் சகோதரர்கள் என்பதனால் உள்ளம் உருகி இரத்தம் எங்களுடைய துடித்து எங்களுடைய உள்ளம் பதறி கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் சகோதரர்களை பாதுகாப்பாயாக, எங்கள் உயிர்களை பாதுகாப்பாயாக, அவர்களுக்கான விடிவை கொடுப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைரில் கஸீரா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.